ஆர்ஜி தீனா, பிளேடு தீனாவா எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தீனாவா குண்டாலம்பட்டி சேலம்ல இருக்கிற தீனா இங்க வந்து சென்னையில கின்னஸ் ரெக்கார்டு படத்தை அந்த ஒரு டிராவல். இது வந்து தொடங்கினது வந்து காலேஜில் தான். ஸோ அதுக்கு முன்ன வரைக்கும் நான் ஸ்டேஜ் ஏறினது கிடையாது, மைக் பிடிச்சது கிடையாது. என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் தான் ஹாஸ்டல் வார்டன். நீ நல்லா மிமிக்ரி பண்ணுற, ஸோ நம்ம 26th அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, அதில் நீ பெர்ஃபார்ம் பண்ணுன்ட்டாரு. செலக்ட் பண்ண அந்த நபரையும் வந்து கண்டிப்பா உங்களால மறக்க முடியாது. ஆமாம், என்னை இன்டர்வியூவில் அவர் செலக்ட் பண்ணும்போது இவர் தான் அவரா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் எனக்கு லேட்டராக ரியலைஸ் பண்ணேன், அவர் தான்டா கலாநிதி மாறன் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவர் தான் கலாநிதி மாறனே தெரியாமல் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஆர்ஜேக்கு அப்படின்னா அவங்களுடைய ஒரு பொசிஷனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த வகையில் ஆர்ஜே தீனாவை தாண்டி பிளேடு தீனா அப்படிங்கிறத வந்து ரேடியோவில் என்னைக்குமே ஃபேமஸ். இது வந்து எனக்கு கொடுக்கும் போதே இந்த நிகழ்ச்சி நீ பண்ண கொடுத்தாங்க. பிளேட் நம்பர் 1 அதுதான் ஷோவோட பேர். வெறும் தீனான்னு ஆர்ஜே தீனான்னு சொன்னால் யாருக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம பேருக்கு முன்னால் ஏதாவது அடைமொழி வச்சுக்கலாம். அப்போ நான் பண்ணுற ஷோ பிளேட் நம்பர் 1, நம்ம ஏன் பிளேட் தீனாவாக வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன ஐ ஸ்டார்டட் மை செல்ஃப் காலிங் பிளேட் தீனா. இந்த ஷோ நல்லா இங்கே போக போக எம்டி அவங்க டீம்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த பையன் ஷோ ரொம்ப நல்லா இருக்கு, சன் மியூசிக் ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து என் ஷோவை கொண்டு வந்து சன் மியூசிக்லேயும் போட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனை பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற ஆர்ஜே அந்த ரேடியோ இதுக்கும் அங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறீங்க? மாற்றம் ஒன்றே மாறாது, இது இவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ஃபோக்கஸ் இல்லை, இன்னும் நிறைய சோஷியல் மீடியா இவால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்மலாம் வந்து லிசனர்ஸில் இருந்து மூவ் ஆகி இப்போ வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அதுக்குள்ளே போயிட்டோம். அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்களும் ஹீரோ தான் வித் கிஷோரோட ஷோவில். இன்னைக்கு நம்ம எபிசோடோட ஹீரோ வந்திருக்க யாருன்னா, பொதுவாக இந்த பார்ட்டிக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட் டிஜே, 90s கிட்டுக்கு இவர் தான் ஃபேவரேட்டான ஆர்ஜே. சின்ன வயசில் பேசிகிட்டே இருக்கியே, இப்படி பேசி பேசி என்ன சாதனை பண்ண போகிற அப்படின்னு வீட்டிலலாம் திட்டுவாங்க. ஆனால் பேசினா கூட சாதனை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசி மட்டும் இல்லாமல் அது கின்னஸ் ரெக்கார்டாக படிச்சிருக்காரு. பிளேட் தீனா என்று அழைக்கப்படும் தீனா அண்ணா தான் இன்னைக்கு நம்ம ஷோடைய கெஸ்ட்டாக வந்திருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிஷோர். ரொம்ப சந்தோஷம். அதாவது ரேடியோவில் நாங்கள் கேட்டு வந்த ஒரு நபரை இன்னைக்கு முதல் சந்திப்பு ஒரு இன்டர்வியூவில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உங்களோட ஷோஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஆர்ஜி ஆனதுலாம் இந்த கத்துக்குட்டி. ஸோ கற்றுக்கிட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். எனக்கு தீனாவை ஆர்ஜி தீனா, பிளேடு தீனாவா எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தீனாவா குண்டாலம்பட்டி சேலம்ல இருக்கிற தீனா இங்க வந்து சென்னையில கின்னஸ் ரெக்கார்டு படத்தை அந்த ஒரு டிராவல், அதை பத்தி அப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எங்க தொடங்குச்சுன்னு உங்களுடைய இந்த ரேடியோ கனவுக்கான அந்த ஒரு காதல், ரேடியோ மீதான அந்த காதல்? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது வந்து தொடங்கினது வந்து காலேஜில் தான். ஸோ அதுக்கு முன்ன வரைக்கும் நான் ஸ்டேஜ் ஏறினது கிடையாது, மைக் பிடிச்சது கிடையாது. ஃபஸ்ட்டு என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் தான் ஹாஸ்டல் வார்டன். அவர் தான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலி நம்ம ஹாஸ்டலில் இந்த ரூம்ஸ்லலாம் பசங்க பண்ணுற அட்டகாசத்தெல்லாம் பார்த்துட்ருப்பாங்கல்ல, ஒருத்தன் பாடுவான், ஒருத்தர் கானா பாடுவான், ஒருத்தர் டான்ஸ் பண்ணுவான், இப்படி ஒவ்வொருத்தராக டேலண்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நீ நல்லா மிமிக்ரி பண்ணுற, ஸோ நம்ம 26th அன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, அதில் நீ பெர்ஃபார்ம் பண்ணுன்ட்டாரு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு. எப்போ இந்த சென்னை நோக்கி வந்த அந்த ட்ராவல்? அது ஆப்வியஸ்லி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு 96ல் இங்கே வந்தேன். 96? ஆமாம். அப்போது என்னோட படித்த பசங்கள்லாம் வந்து மெயின் ஃப்ரேம் படித்தாங்க. அப்போ தான் இயர் 2000 Y2Kன்னு ஆரம்பித்தது. ஸோ கம்ப்யூட்டர்லாம் வந்து அதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இயரில் வந்து 2 காலம் தான் இருக்கும், 99, 98, 99. இப்போ 2000 ஆரம்பிக்கும் போது வந்து 4 காலம், 4 இது இருக்கு இல்லையா. ஸோ 2, 0 அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. அது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றுமே புரியல. அப்போ பசங்கள்லாம் மெயின் ஃப்ரேம் படித்தா, ஜாவா படித்தா, C++ படித்தா, சி படித்தா, C++ படித்தா அமெரிக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் அப்போ தான் இவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அப்போது வந்து நிறைய நண்பர்கள்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு சாஃப்ட்வேரு வராது, ஹார்ட்வேரும் வரல. அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன, நம்ம அதிலேயே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு இங்கே டிப்பிக்கலாக மெக்கானிக்கல் முடித்தா தேடுற வேலைகள், ப்ரொடக்ஷன் சைடில் போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோலில் போகலாம், இந்த மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க வேலைக்கு. அப்போ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. முத ஒரு பாலவாக்கத்தில், இப்போவும் அந்த இடத்துல வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஒரு எல்பிஜி சிலிண்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதில் வந்து ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மேனேஜர். அவர் சேலத்துக்காரர் அப்படிங்கிறதுனால, நானும் சேலங்கிறதுனால
நம்ம ஊருக்கார பையனாச்சேன்னு ஒரு வேலையை கொடுத்தாரு. தம்பி நீ பிஇ படிச்சிருக்க, பட் இதுக்கு வந்து டிப்ளமோ படித்தாலே போதும், பட் இருந்தாலும் இந்த வேலையை நீ டைம் பீயிங் பாரு, நீ குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்தாரு. 650 ரூபா சம்பளம் மாதத்துக்கு. உங்களுடைய முதல் சம்பளம் 650 ரூபா மாதத்துக்கு. அந்த சேலரியில் வந்து வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பால் பேரின்ப மேன்ஷன் ஒரு மேன்ஷன், ஸோ அங்கே ஸ்டே பண்ணியிருப்பேன். எனக்கு அங்கேருந்து நான் கிருஷ்ணவேணி தேட்டர் வரைக்கும் ஓடி வரணும். ஏன்னா அந்த வலசரவாக்கம் டு கோவளம் போகிற பஸ்ஸில் வந்து ஏறணும். அந்த 49 சீரீஸ் பஸ்ஸு வரும், அதை பிடிச்சா தான் நாங்கள் பாலவாக்கத்தில் இறங்க முடியும். இப்போ ஈஸ்ட் கோஸ்ட் ரோடெலாம் பெருசாகிடுச்சு, அப்போ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ரோடே. ஸோ திருவான்மியூருக்கு அப்புறம் சீனிவாசபுரம், கொட்டிவாக்கத்துக்கு அப்புறமேல் நீலாங்கரைக்கு முன்னே இந்த இடம் வரும் பாலவாக்கம். அந்த இடத்துல தான் ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது. ஸோ அந்த வேலையில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். இந்த மாதிரி வேலைகள், அதாவது சென்னை நோக்கி வந்த ஒரு பயணம். ஆனால் நீங்கள் வந்து ரேடியோ ஆர்ஜே அப்படிங்கிற ஒரு கனவை நோக்கி சென்னை வரல, கரெக்டான? இல்லை, இப்போ சென்னைக்கு வரும்போது ஒரு வேலை வாங்கணும், அப்படி தான் வந்தேன். எல்லாருமே அந்த சென்னை வந்து மீடியாவில் பெரிய ஆள் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. டிப்பிக்கலாக ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேலை தேடணும்னா நீங்கள் மாநகரத்துக்கு வரணும், இங்கே வந்து வாய்ப்புகள் அதிகம், அதனால் சென்னைக்கு வந்தது. தீனா பிஇ அங்கேருந்து ஆர்ஜே தீனாவா மாறிய அந்த ஒரு மொமெண்ட் எப்போனா? ஏன்னா இங்கே வந்து சென்னை நோக்கி ஒரு வேலைக்காக வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த ஒரு ட்ராக் அப்படிங்கிறது உங்களை வந்து ரேடியோ பக்கமாக திருப்பி இருக்கு. ஸோ அது நடந்தது எப்போ? 2003 தான் வந்து ப்ரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. அப்புறம் லைசன்சிங் நடக்குது. அதுக்கு முன்ன வரைக்கும் நமக்கு வந்து எஃப்எம்னாலே வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோடைய அவங்களோட எஃப்எம் ஸ்டேஷன் தான், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ப்ரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் வரப்போகுதுங்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட். ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி ஒரு தூர்தர்ஷன்லேருந்து வந்து ஒரு சன் டிவி, விஜய் டிவிலாம் வந்த உடனே நிகழ்ச்சிகள்லாம் புதுசு புதுசாக இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ, அதே எக்ஸைட்மெண்ட்டு ரேடியோவில். அப்போது வந்து நான் மேன்ஷனில் தங்கிட்டு இருந்தப்போ பசங்கள்லாம் நம்ம அரட்டை அடிப்போம்ல, அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு அதெல்லாம் பேசும்போது, இப்போ நீ அப்போ அந்த ட்ரையல் ரன்லாம் போயிட்டுருக்கோம், ஆர்ஜிஎஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, பாட்டு போடுவாங்க. அப்போ ரூம்லலாம் ஓடிட்டுருக்கோம். நான்லாம் கேட்டிருக்கேன், நான் நெவர் தாட் தட் அதே ரேடியோ ஸ்டேஷனில் போய் நான் வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து நீ ஏன் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி என்னை இன்டர்வியூவும் கூப்பிட்டாங்க. ஸோ இன்டர்வியூவில் போய் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணப்போ எனக்கு வேலையும் கொடுத்தாங்க. இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணாங்க. அந்த மூமெண்ட் வந்து என்னால் மறக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நான் உங்க கூட உட்காந்து பேசுகிறேன்னா கிஷோர், அதுக்கு காரணம் அந்த மூமெண்ட்டு தான். ஒருவேளை இந்த 12B படத்தில் வர மாதிரி இந்த பஸ்ஸை பிடிச்சா என்ன ஆகும், பஸ்ஸை பிடிக்கலன்னா என்ன ஆகும், ஒருவேளை நீங்கள் ஆர்ஜே ஆகலாம் என்ன ஆகுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ பிளெஸ்ட். எப்போவுமே வந்து நம்ம லைஃப்பில் கிடைச்ச வேலையை பிடிச்சதை நினைக்கிறத விட நம்மளுக்கு பிடிச்சதே ஒரு நம்மளுடைய ப்ரொஃபஷனாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட என்ன வேணும், கிஃப்ட்டு. நம்மளுக்கு பேசுகிறது பிடிக்கும், இயல்பாக நண்பர்கள் கூடயே நம்ம அரட்டை அடிப்போம். ஸோ இதே விஷயத்தை நம்ம ரேடியோவில் பண்ண போகிறோம். பாட்டு கேட்குறது பிடிக்கும், பாட்டு கேட்க போகிற, நீ மட்டும் கேட்க போகிறதில்ல, கேட்குறவங்க எல்லாரையுமே நீ சந்தோஷப்படுத்த போகிற, இந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, ரைட்ண்ணே. இப்போ நீங்கள் அந்த மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொன்னீங்க, அந்த ஆர்ஜே இதில் கிடச்சிது. பட் அதுலேயும் நீங்கள் ஸ்பெசிஃபைடாக சொன்ன மூமெண்ட் வந்து உங்களை செலக்ட் பண்ண அந்த நபரையும் வந்து கண்டிப்பாக உங்களால் மறக்க முடியாது. ஆமாம், ஆக்சுவலி என்னை இன்டர்வியூவில் அவர் செலக்ட் பண்ணும்போது இவர் தான் அவரா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் எனக்கு லேட்டராக ரியலைஸ் பண்ணேன், அவர் தான்டா கலாநிதி மாறன் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவர் தான் கலாநிதி மாறனே தெரியாமல் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு வேலையும் கிடச்சிருக்கு. ஸோ அவர் அப்புறம் ஆர்எம்ஆர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து தினகரனோட மேனேஜிங் டைரக்டர். அப்போ வந்து சக்சேனா சார் அப்போது சன் பிக்சர்ஸோடைய சிஇஓ இருந்தார். இப்போ அவங்கெல்லாம் 3 பேர் தான் என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க, எல்லாம் பெரிய தலைங்க. அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அதுதான் நம்மளோட நாலேஜ் அபவுட் மீடியா. புரிஞ்சுதா? நான் ரொம்ப நமக்கு மீடியா, அப்போ நான் மீடியாவில் தான் வரணுன்னா நான் எவ்வளோ பேர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிஇஓ யார், அங்கே ஹெச்ஆர் யார், யாருக்கு போகணும், அப்படிலாம் நமக்கு ஒன்றுமே தெரியல. ரொம்ப வெள்ளந்தியாக இருந்திருக்கோம். ப்ராபபிளி அந்த வெள்ளந்தியாக இருந்தது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நானாகவே இருந்தேன். அங்கே போயிட்டு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் ட்ரை பண்ணல, எனக்கு வராத ஒரு விஷயத்தை அங்கே முயற்சி பண்ணலை. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் எதுவும் பண்ணல. இன்டர்வியூவில் அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கு நான் என்ன, இப்போ நீ கேட்குற கேள்விக்கு நான் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பாண்ட் தான் அங்கே பண்ணேன். பதட்டம் இல்லாத பண்ணேன். பொதுவாக எனக்கு இன்டர்வியூனா ரொம்ப நடுங்கும், கை காலெலாம் வரும். ஆனால் கீழே நீங்கள் வந்து லைக் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி நமக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காட்டிக்குவோம். ஆனால் அடி வயிற்றுக்கு கீழே ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம செலக்ட் ஆகிடணும், நம்மளுக்கு வேலை கிடச்சிடணும் அப்படின்ட்டு. பட் அந்த பயம் போய் கொஞ்ச நேரம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னையே நான் கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிட்டேன். அவங்க என்கிட்ட பேசின விதம், அவங்க கேட்டதுக்கெலாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ண விதம், அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்சிருந்ததை விட அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, அதனால் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க.
வேலை கொடுத்தாச்சு, அந்த ரேடியோ ரூம்குள்ள வந்தாச்சு. எல்லா ஆர்ஜேக்கும் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஆனர்ல போறது. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட்? அது அன்பிலீவபிள். எப்படின்னா நான் வந்து சன் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த ஒளிபரப்பு சேவையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சன் நியூஸில் வந்து வீடியோலாம் பண்ணி அதை ஒரு நியூஸாக போடுறாங்க. நாங்கள்லாம் ஷோ பண்ணுறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி சன் குழுமத்திலேருந்து சூரியன் பண்பலை வந்து வெற்றிகரமாக என்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ எங்கள் ஊர்லலாம் சேலத்தில் அம்மா கொண்டலாம்பட்டியில் இருக்காங்கல்ல, அம்மா அப்பாலாம் நியூஸில் பார்த்துட்டு ஊரே நம்மளை பற்றி பேச உங்கள் பையனை டிவியில் நியூஸில் பார்த்து பொதுவாக நியூஸில் பார்த்தா ஏதாவது தப்பான விஷயமா இருக்கக்கூடாதுல்ல, இந்த மாதிரி நியூஸில் வந்து நல்ல விஷயத்துக்காக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கால் பண்ணி பேசி ஹாப்பியானாங்க. அம்மா கிட்ட கால் பண்ணி சொன்னேன், எனக்கு இதம்மா சம்பளம் இந்த மாதிரி வேலை கிடச்சிருக்குன்னு. இதுக்காடா நான் ஒன்று இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் எங்கள் அம்மா. பட் 6 மாதம் கழித்து ஒரு பத்திரிகையில், ஒரு தனியார் பத்திரிகையில் என்னை இன்டர்வியூ எடுத்து ஃபோட்டோலாம் போட்டாங்க. அந்த புக்கில் என்னோடய இன்டர்வியூ வந்த பிறகு தான் அம்மாவுக்கு தெரிஞ்சது, ஓ பையன் ஒரு மாதிரி ரெகக்னைஸ் பண்ணுற வேலையில் தான் இருக்கிறான். அப்போ மீடியாங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்போது நம்ம ரொம்ப கம்மி தானே, ஆர்ஜேங்கிற கம்யூனிட்டியே சின்ன கம்யூனிட்டி, அதில் நம்மளும் ஒரு ஆளுங்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. நான் சொல்கிறது 2003 ஆரம்பிக்கும் போது, இப்போ கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு முன்னே. அப்போது இட் வாஸ் சூப்பர். ரொம்ப ராவாக இருந்தோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. நம்ம அவன் அடிக்கலாம் இல்லை, நம்ம ஷோ நல்லா பண்ணணும்னு எல்லாருக்குமே. இது என் ஷோ, இதை நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு, இது என் குழந்தை, இந்த குழந்தைய நல்லா நான் நர்ச்சர் பண்ணணும், நல்லா க்ரூம் பண்ணணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ஜேக்குமே அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருந்தது. ஏன்னா ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அப்போ வந்து சோஷியல் மீடியா இப்போலாம் நிறையா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம ரோட்டில் நடக்கும்போது கூட முன்னால் பார்த்து நடக்க மாட்டேங்கிறோம், ஃபோனை பார்த்துட்டே தான் நடக்கிறோம். 2 பேரை கூப்பிட்டு பேசினாலும் ஃபோனை வச்சுட்டு ஃபோனே தான் பார்த்துட்ருக்கோம், முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறோம். இப்போ வேறு வழியே இல்லை, நான் உங்கள் முகத்தை பார்த்து தான் பேசியாகணும், இது இன்டர்வியூங்கிறதுனால. இல்லைன்னா அப்படி ஆகிட்டோம். அப்போ எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது, ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஏன்னா ரேடியோ ஜாக்கி மட்டும்தான். உன்னோட வேலையே நல்ல நிகழ்ச்சியை கொடுக்கணும். நம்மளோட காம்படிஷன் நமக்கு நம்ம தான் காம்படிஷன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் உன்னோட கம்பேர் பண்ணி அவங்க பெட்டராக பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய லிஸ்னஸ் இருக்குது, உனக்கு லிஸ்னர் கம்மியாக இருக்கும், உன் ஷோ ஹாஸ் டு பி பெட்டர். இதெல்லாம் லேட்டர். முதல்ல நான் என்ன க்ரூம் பண்ணிக்கணும், என் ஷோவை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட ஃபோக்கஸ்டாக பண்ணணும் எல்லாருமே. அந்த நேரத்தில் ரேடியோ ஃபீல்டு யாரெல்லாம் இருந்தாங்களோ. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் இருந்தப்போ வந்து சூரியன் எஃப்எம்மில் இப்போ பிளேட் சங்கர் இருக்கார்ல, சங்கர்லாம் ஆரம்பித்தது. சங்கர் தான் எனக்கு சீனியர். நான் போகிறதுக்கு முதல்லையே அவர் வந்து சூரியனில் ஜாயின் பண்ணிட்டாப்புல. ஆனால் எல்லாம் ப்ராட்காஸ்ட்னு ஆரம்பித்தப்போ எல்லாம் ஒன்றா ஆரம்பித்தோம். பட் அன்அஃபிஷியலாக அவங்க முதல்லையே ஆன்போர்ட் ஆகிட்டாங்க. கண்மணி அவங்கெல்லாம். ஸோ சங்கர், நட்ராஜ் ரொம்ப ஃபேமஸ் அவர்லாம். அப்புறம் யாழ் சுதாகர், பணப்பாக்கம் சுகுமார், அப்புறம் எழிலன், இவங்களாம் சீனியர் மோஸ்ட் பீப்புள். அப்புறம் சங்கீதா, சித்ரான்னு ஒரு பொண்ணு, காதல்னு ஒரு நிகழ்ச்சி, அது வந்து சித்ரான்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஷோ. அதுவும் சூரியோதயம்னு ஒரு நிகழ்ச்சி, அனுராதா உன்னின்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆர்ஜேஸ். ஸோ அந்த இடத்துல சிக்கின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நிறைய ஆர்ஜேஸ் இருந்தாங்க அதில். அப்போது காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ரேடியோ மிர்ச்சியில் நீங்கள் இப்போ இங்கே ஃபார்மேட்டே வேறு. சூரியனில் வேலை பார்த்தப்போ 1 ஹவருக்கு ஒரு ஷோ இருக்கும். அங்கே வந்து டே பார்ட்டிங் பண்ணுவாங்க. லைக் பிரேக்ஃபாஸ்ட்னால் 3 மணி நேரம் ஒரு ஜாக் பண்ணணும். இங்கே நான் பிளேட் நம்பர் 1னா 9 to 10 முடிஞ்சதுன்னா என் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஐ கேன் சப்போர்ட் மை கோலீக்ஸ். உட்காந்து உன் ஷோ எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நாங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ யார் ஷோவுமே அது உன் ஷோ நீ பார்த்துக்கன்னு விட மாட்டோம். இந்த ஜோக் நல்லா இருக்கடா, இது நீ சொல்லுடா, இந்த பாட்டு நீ போடுறா நல்லாயிருக்கும், அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். இப்போ தெரியல அந்த மாதிரி என்வைரன்மெண்ட் இப்போ இருக்கான்னு தெரியல, பொறாமையாக இருக்கும் இது கேட்குறதுக்கு. ஆனால் உண்மையிலே இதுதான். ஸோ அப்போ மிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா செந்தில், சிவா, அஜய், சுச்சி, ஆமாம் இவங்க 4 பேர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்கெல்லாம் அப்போல்லாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்து பண்ணுற ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப்ஸில் ஆரம்பிக்கிறாங்க. சூரியனுடைய அப்ரோச்சே வேறு. அவங்க வந்து எப்படின்னா தே பிலீவ் இன் த டேலண்ட்ஸு. அவங்களுக்கு தெரியும் எப்படி உன்னை நர்ச்சர் பண்ணணும்னு. அவங்க வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இறக்கி நல்லா ப்ரீத் இன் பண்ணிக்கோ, தண்ணிக்குள்ளே போ, 10 செகண்ட் மேலே வா, மூச்சு விடு, அப்படிலாம் இல்லை. நான் அந்த ஊர்லலாம் தள்ளி விட்ருவாங்கள்ல கிணத்துல. நீயே பொழைச்ச மேலே இல்லை, நீ கிணத்துல ஒரு பையனை தள்ளி விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், சர்வைவலுக்கு கையை காலை ஆட்டுவேன், பயந்துக்கிட்டு ஐயோ உள்ளே போயிருமே. அந்த கையை காலை ஆட்டும் போது அதுலேயே நீ நீந்த கற்றுக்குவ, அந்த வாட்டரோட ஃபியர் போயிடும். இல்லைனா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக பயந்துகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இங்கே. ஸோ எங்களை அப்படியே ராவாக இறக்கி விட்டாங்க. 10 நாள் ட்ரைனிங் கொடுத்து உள்ளே இறக்குனாங்க.
ஒரு ஆர்ஜேக்கு அப்படின்னா அவங்களுடைய ஒரு பொசிஷனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த வகையில் ஆர்ஜே தீனாவை தாண்டி பிளேட் தீனா அப்படிங்கிறத வந்து ரேடியோவில் என்றைக்குமே ஃபேமஸ். ஸோ எங்கே தொடங்குச்சுனே அந்த ஒரு பிளேட் ஜோக்ஸ் எல்லாம் போடுறது? ஆமாம், இது வந்து எனக்கு கொடுக்கும்போதே இந்த நிகழ்ச்சி நீ பண்ணான்னு கொடுத்துட்டாங்க. பிளேட் நம்பர் 1 அதுதான் ஷோவோட பேர். அப்போது எனக்கு யாருமே இது சொல்லிக் கொடுக்கல. நான் வந்து வெறும் தீனான்னு ஆர்ஜே தீனான்னு சொன்னால் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. நம்ம பேருக்கு முன்னால் ஏதாவது அடைமொழி வச்சுக்கலாம். அப்போ நான் பண்ணுற ஷோ பிளேட் நம்பர் 1, நம்ம ஏன் பிளேட் தீனாவாக வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் மை செல்ஃப் காலிங் பிளேட் தீனா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடித்தானுங்க, டே என்னடா அது ஏதோ பிக் பாக்கெட் அடிக்கிறவன் பேர் மாதிரி இருக்குது, கிளேடுனா அப்படின்னு கிண்டல் அடித்தாங்க. பட் தட் நேம் ஹஸ் பிகம் பாப்புலர். தீனானா எல்லாருக்கும் தெரியாது, பிளேட் தீனானா எல்லாருக்கும் தெரியும். அது கடி ஜோக்ஸ் இல்லை, அருவை போடுற ஷோ. அதுதான் மீன் பண்ணுறது, ரத்னம் ஓரளவுக்கு ஜோக் சொன்னான்ற மாதிரி அப்படி தான் ஆரம்பித்தது. ஸோ அந்த நேமும் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷோ நல்லா இங்கே போக போக எம்டி அவங்க டீம்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, இந்த பையன் ஷோ ரொம்ப நல்லா இருக்குல்ல. சன் மியூசிக் ஆரம்பித்தாங்க 2004-05. அப்போ வந்து என் ஷோவை கொண்டு வந்து சன் மியூசிக்லேயும் போட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு டெலிவிஷனை பார்க்குறேன். நான் வந்து ஐ எம் நாட் அ டெலிவிஷன் கை அப்படிங்கிறது நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம நல்லா இல்லை, நம்ம வந்து பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்திருக்கு எனக்கு. அப்புறம் தான் நினச்சேன், சரி நம்ம அப்பியரன்ஸ் எல்லாம் டசன்ட் மேட்டர், ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். ஹவ் யூ லுக் டசன்ட் மேட்டர். நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் எல்லார் மனசுலையும் இடம் பிடிப்போம். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு மித்து. நீங்கள் டெலிவிஷனில் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும், அதெல்லாம் வந்து ஒரு மித்து. நம்ம என்ன விஷயம் பேசுகிறோம், நம்ம பேசுகிற விஷயம் கனெக்டடாக இருக்கா, ரெலவெண்ட்டாக இருக்கா, நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு பிடிக்குதா, அதான் விஷயம். ஸோ அதில் வந்து பீப்புள் ஸ்டார்டட் அக்செப்டிங். அதில் வந்து எனக்கு நல்ல ரீச் கிடச்சிது. பிளேடு தீனாவா மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஒரு நேர விருப்பமாக கேட்டுக்கிறேன், எனக்காக தம்பிக்காக ஒரு சின்ன ஒரு பிளேட் ஜோக் ஒன்று போட்டிங்கன்னா. ஆமாம், இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், இந்த கேமரா தான் நம்மளை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த கேமராவுக்கும் நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னன்னு தெரியுமா? நீங்களே ஏதாவது பெட்டராக யோசிச்சு வச்சுருப்பீங்க, சொல்லுங்கண்ணே, எனக்கு தெரியல. கேமராவில் ஃப்ளாஷ் ஃப்ரண்ட்டில் இருக்கும், மனுஷனுக்கு எப்பவுமே ஃப்ளாஷ் பேக்கில் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நாமளே உட்காந்து மல்லாக்கப்படுத்தி யோசிக்கிறது. அந்த கும்கி படத்தில் வர மாதிரி தான் இந்த இது நம்மக்கிட்ட இல்லாதனால தான் நம்ம டீ ஆத்திட்டு இருக்கோம். ஸோ நைஸ். ஸோ இப்படி ரேடியோ ட்ராவல் இப்படி போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது அன்னைக்கு இந்த ரேடியோட பிளாட்ஃபார்மே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு, அந்த ஆர்ஜே லைஃப் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற ஆர்ஜே அந்த ரேடியோ இதுக்கும் அங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறீங்க? அப்போ இருக்கிறது இப்போ ஸ்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாறிடுச்சு. நீ இது வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ இது இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஃபோக்கஸ் இல்லை, ஏன்னா நிறைய மீடியம் சோஷியல் மீடியா இவால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்மலாம் வந்து லிஸ்னர்ஸில் இருந்து மூவ் ஆகி இப்போ வந்து வியூஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அதுக்குள்ளே போயிட்டோம். இப்போது வாட்ச் ஹவர்ஸ் இந்த மாதிரி டேர்ம்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. கிரியேட்டர்ஸ் ஹூவர் கால், லைக் நம்மளும் ஒரு காலத்தில் கிரியேட்டர் தானே. இப்போ ஆர்ஜேவாக இருந்தவங்க நம்மளும் ஒரு கிரியேட்டர் தான். ஸோ அப்போ அந்த இப்போ அதுக்குள்ளே நம்ம போயிருக்கோம். இதில் வந்து நம்ம வெளியில் வர முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒருத்தங்க நம்ம செட் பண்ணி நம்ம மைண்டை சீசன் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது இதுதான் அப்படின்றது. ஸோ உள்ளங்கையில் உள்ளதடா உலகம் அப்படின்னா மொபைல் ஃபோனில் தான் வேர்ல்டு இஸ் தேர், ரைட்? ரேடியோ பொட்டி ஒரு இடத்துல இருக்குது, நீ இப்போ அங்கே டியூன் பண்ணி கேட்டுக்கோ அப்படிங்கிறத விட நான் இருக்கிற இடத்துக்கு உன்னையாட வர வைக்கணும், நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபோன் நம்ம கையிலேயே இருக்கு இல்லையா? நம்ம ரெஸ்ட் ரூம் போனால் கூட நம்ம மொபைல் ஃபோனை விடாமல் போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனை ஒரு மீடியமாக மாற்றி இப்போ அதில் நம்மளெல்லாம் ஈர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் எவல்யூஷன். இந்த எவல்யூஷனில் வந்து இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போது நம்ம எல்லாருக்குமே ஃபாலோவர்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், உண்மையிலேயே அது ஒரு அடிக்ஷன் தான். உங்களுக்கு டோப்பமைனை ஏற்றும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் தொடர்றேங்கிறப்ப எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். 0லேருந்து ஆரம்பிச்சு எவ்ரி ஒன் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அதுக்கப்புறம் 1000, 2000, 10,000, lakhs இதெல்லாம் போகும். பட் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படை தான், நம்ம பண்ணுற வேலையை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கணும். நீங்கள் சப்ஸ்டாண்டர்ட் வேலையை பண்ணால் கூட சரி, அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். பட் இப்போ இருக்கக்கூடிய ரேடியோ ஜாக்கீஸ்க்கு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்கான்னா இல்லை. ஏன்னா வந்து ரேடியோ ஸ்டேஷனை நடத்துகிறவங்களுக்கே அதில் வந்து அவங்கள அவ்வளோ ஃபோக்கஸை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ எப்படின்னா ஆர்ஜேஸ் வந்து ஒரு 30% நீ ரேடியோவில் வேலை பார்த்தா போதும், 70% நீ டிஜிட்டலுக்கு ஒர்க் பண்ணுன்றாங்களாம். அவங்களுடைய சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர். நான் எப்படி பார்ப்பேன்னா, சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட்டரை தனியாக பாருங்கள், ஆர்ஜேஸை தனியாக பாருங்கள். நான் ரேடியோ ஜாக்கி பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களா, அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு கன்சோல் முன்னால் உட்கார வச்சு ஷோ பண்ணுன்னா நடுங்கிடுவாங்க, கை காலெல்லாம் வேர்த்து ஊற்றிடும். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு கேமரா ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேசிடலாம்.
ஆனால் ஆளே இல்லாத ரூமில் நீ ஒரு கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி உன் ஆடியன்ஸ் இவன் தான் நீ மைண்டில் வச்சு நீ பேசுகிறல்ல, அது வந்து ஆர்ட்டு. அந்த ஆர்ட் வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ ஆர்ஜேஸ் கேன் பி எனி ஃபீல்டு. ஒரு ஆர்ஜே வந்து டெலிவிஷன் பர்சனாலிட்டி ஆகலாம், ஆக்டர் ஆகலாம், என்ன ஒரு கிரியேட்டர் ஆகலாம். அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கு ஆர்ஜேவாக இருக்கும். உங்களுக்கு கான்டென்ட் க்ரியேஷன், நீ தான் ப்ரொடியூசர், நீ தான் அதில் ஆர்டிஸ்ட்டு, நீ தான் பெர்ஃபார்ம் பண்ணுற. ஸோ யுவர் உங்களோட ப்ரோக்ராமுக்கு நீங்களே ஓன் ஜட்ஜ். நீங்கள் அப்புறம் த ரியல் ஜட்ஜஸ் யுவர் லிஸ்னர்ஸ். நல்லா இருந்தால் உங்கள் ஷோ டியூன் இன் பண்ணுவாங்க. அவன் ஷோ நல்லா இருக்குண்ணா கேட்கலாண்டா அப்படின்னு வருவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு, டைல்யூட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம், பயங்கர வருத்தம். ஏன்னா இந்த டிஜிட்டலோடைய இந்த தாக்கம் இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் மீடியாவோட அந்த ஒரு அபார வளர்ச்சி வந்து ஆடியோ மீடியமான ரேடியோ வந்து ஓவர்டேக் பண்ணதில் அது முற்றிலும் அது ஒரு நெகட்டிவ் ஃபேஸோட நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்கண்ணா. இப்போது நிறைய ஓடிடிஸ் வந்துருச்சு, அதுக்காக யாரும் தியேட்டருக்கு போகாமல் இல்லை. எல்லாம் என்ன சொன்னாங்க, ஓடிடி வந்துச்சு இனிமேல் யாருமே தியேட்டருக்கு போக மாட்டாங்க. இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் வருது, அதை நீங்கள் இந்த 3 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. அதில் கண்ணு இது வந்து ஒரு தீம் பார்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ். தீம் பார்க்குள்ளே போனால் தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் ஒன்று மாட்டிட்டு அதான் தீம் பார்க்குன்னு நான் சொன்னேன்னா அது வேணால் கொடுக்கலாம். பட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் வந்து யூ கான் சே தட் இவங்க இவால்வ் ஆனதுனால இது அப்படி இல்லை. இது ஒரு பக்கம் இவால்வ் ஆகட்டும், ஆனால் ரேடியோவில் இவால்வ் ஆக பாருங்கன்ற. ஏன்னா லிஸ்னர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க, இன்னும் ரேடியோ கேட்க தான் செய்கிறாங்க. அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் ஏன் இவ்வளோ வருஷம் இருக்குது, ஏன் அதில் அவ்வளோ நியூஸ் படிக்கிறாங்க, ஏன் அவ்வளோ டாக்டர்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறான், ஏன் வக்கீல்ஸை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க, விவசாயிகளுக்காக ஸ்பெஷல் ஷோவில் யார் பண்ணுறா? இன்றைக்கும் ஆல் இண்டியா ரேடியோவில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இப்போ நம்மளாம் தம் கட்டி பேசுகிறோம்ல, ஐயோ ஃபார்மர்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபார்மர்ஸ்க்காக அவ்வளோ கான்டென்ட் ஆல் இண்டியா ரேடியோவில் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் டியூன் இன் பண்ணுவாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து Tier 2 Tier 3 போனீங்கன்னா இன்னும் ராவாக இருக்கக்கூடிய மக்கள் ரேடியோ தான் கேட்குறாங்க. நம்ம வந்து இந்த அர்பன் சிட்டியில் இருக்கக்கூடிய பசங்க நம்ம லைஃப் ஸ்டைலு, நம்மளுக்கு டைம் போக்குறது, பொழுதுபோக்குறதுல நம்மளுக்கு நிறைய ஆர்வத்தை கிண்டிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு டேட்டா சீப்பராக இருக்குது, மொபைல் ஃபோன்ஸ் ஆல்சோ சீப்பர் உங்களுக்கு. அப்போ எனி ஒன் கேன் ஹேவ் இட். அப்போ இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு எய்ம் என்ன, நம்மளோட நேரம் தான் அவனுடைய முதலீடு. நம்மளுக்கு முதலீடு கிடையாது, அந்த நிறுவனத்துக்கெல்லாம் நம்மளோட டைம் தான் முதலீடு. நம்ம போய் பார்க்குறோமில்ல ஒரு கண்டென்ட்டை, அதுதான் முதலீடு அவங்களுக்கு. அந்த முதலீடில் ஆடை போட்டு அதில் ஒரு விஷயத்தை காட்டி அவங்க சம்பாதிப்பாங்க. அது வந்து ஒரு மீடியமாக இவால்வ் ஆகுது, அதை வந்து குறை சொல்லலை நான். அதே மாதிரி ரேடியோவில் மட்டும் என்ன பண்ணுறோம், ரேடியோவில் பேசுகிறோம், பாட்டு போடுறோம், ஆடு போடுறோம். நானாக கேட்குறவங்க ஃப்ரீயாக தானே கேட்குறாங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது இல்லையே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆட் இல்லாத பாட்டு கேட்கலாம், உங்களுக்காக கிஷோர் ஸ்பெஷலாக ஷோ பண்ணுவார், அப்படிலாம் பண்ணுறது இல்லையே. அதான் இன்றைக்கி அது ஒரு டாக்காக மாதிரி இருக்குது. எப்படின்னா ரேடியோலேயும் பாட்டு தான் போடுறீங்க, எங்கள் பிளேலிஸ்ட்லேயும் பாட்டு தான் இருக்குது, நாங்கள் அதை கேட்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கிற பாட்டுக்கும் ரேடியோவில் வர பாட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்ன, ஒரு ஆர்ஜேவா உங்களோட ரொம்ப சிம்பிளாக உனக்கு புரிய வைக்கிறேன்பா. உன் பர்த்டே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோ, அது சர்ப்ரைஸாக இருக்கணும் இல்லையா? உன் பர்த்டேப்பா, உனக்கு நான் இதுதான் வாங்கி தர போகிறேன்னு சொன்னால் உனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா? இருக்காது. ஆனால் ஒரு டப்பாவில் மறைச்சி உனக்கே நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணோன்னே பார்க்குற, வாவ் எனக்கு பிடிச்ச வாட்ச், அதுதான் சர்ப்ரைஸ். இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு இந்த நீ வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்பில் இருக்காது. உனக்கு தெரியும் இந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டு தான் நீ போட போகிற, நீ தானே பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணுற. பட் there's no சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு. ரேடியோவில் தான் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. உனக்கு அடுத்து என்ன வருதுன்னு உனக்கு தெரியாது. யூ கான்ட் ஜட்ஜ். பாட்டு வருதா, ஆர்ஜே பேச போகிறோன்னா, ஆட் வருதா, இல்லை நியூஸ் வருமா, இல்லை ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வருமா, டிராஃபிக் அப்டேட் வருமானு கேட்குறவங்களுக்கு தெரியாது. அதுதான் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட். அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான் ஹோல்ட் பண்ணுது. இன்னும் எனி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ் அவன் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சாங்ஸ் வச்சுருக்கான், கோடிக்கணக்கான பாடல்கள் வச்சுருக்கான், இங்கிலீஷ் வருமா, எல்லா மொழிகள்லையும் இருக்குது, எல்லா பாட்டும் கிறிஸ்டல் கிளியராக டிஜிட்டலாக கேட்க முடியுது. நானும் கன்சியூம் பண்ணுறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் இன்னும் ரேடியோ கன்சியூம் பண்ணுவேன். நான் வண்டியில் போகும்போது ரேடியோ கன்சியூம் பண்ணுவேன். நான் ட்ராவலில் இருக்கும்போது ரேடியோ கொடுக்குற ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்குறதில்ல எனக்கு, நான் சொல்கிறது. அந்த மாதிரி நான் என்னன்னா, எனக்கு ஒரு 2 பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுவோம் வா, அது உனக்கு ஒரு வாரத்தில் போர்டம் அடிச்சிடும். அதனால ரிலேட் பண்ணிக்க முடியும் நம்ம. ஆமாங்க நேசி, ஒரு பாட்டுன்னா லைக் நீங்கள் 80s பிறந்தீங்களா, 90s பிறந்தீங்களா, 2000 கிட்டுன்னா, நீ பிறந்து உனக்கு ஒரு நாலேஜ் வரும்போது ஒரு பாட்டெல்லாம் கேட்டு வந்திருப்பல்ல. தட்ஸ் நாட் ஒன்லி எ சாங், இட் இஸ் கனெக்டிங் யூ பேக். உன் ஸ்கூல் டேஸில் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், ஒரு பாட்டு முக்கால டான்ஸ் பண்ணியிருக்கலாம், கரெக்டுங்களா? இப்போ இருக்க கிட்ஸ் வந்து அனிருத்துன்னு போவாங்க.
இதே அனிருத் இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவரோடதெல்லாம் வந்து ரெட்ரோவில் போயிடும். இன்னும் நானும் ரவுடிதாலாம் ரெட்ரோவில் போயிருக்கோம். இப்போவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அதெல்லாம் 10 வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ரெட்ரோ சாங்ன்றோம். நம்மளுக்கு ரெட்ரோன்னா வந்து அந்த சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். அதான ரெட்ரோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சவுண்ட்ஸ்கேப் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வரும்போது இட்ஸ் நாட் ஓன்லி அ சர்ப்ரைஸ் எலிமெண்ட், இட்ஸ் கிண்டில்ஸ் யுவர் மெமரி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த பாட்டு வந்து எனக்கு இன்னும் எங்கள் ஊரில் திருவிழா போடும்போது இந்த ஹலோ எஃப்எம்மில் தான் போடுவாங்க, இந்த ஒளிச்சித்திரம் போடுவாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் படத்தை ஒரு 1 ஹவராக ட்ரிம் பண்ணி அழகாக கொடுப்பானுங்க. ஆடியோ ஆர்ஜிஎஸ் வந்து பேசுவான், இந்த அப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுப்பான், அப்புறம் அந்த சீன் வரும். எங்கள் ஊரில் திருவிழான்னு போட்டால் எங்களுக்கு எல்லாருக்கும் மனப்படமே தெரியும். ஒரு 3 படத்தோட இது போடுவாங்க, திருவிளையாடல் போட்டுருவாங்க. அலைமகள் கலைமகள் எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்களே, நாராயண நாராயண நாரதர் வர்றது, நாரதர் கலங்க நன்மையில் தானே முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது எல்லாம் நாங்கள் கேட்டு 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 வந்திருக்கோம். ஸோ அந்த ஒளிச்சித்திரம் போடுவாங்க, அதில் எம்ஜிஆர் படம் போடுவாங்க, அது பெரிய ரெக்கார்ட் பிளேயரில். அது வந்து ஆடியோ இஸ் சச் அ பவர்ஃபுல் மீடியம். ஸோ அந்த திருவிழா வரும்போது எங்களுக்கு என்ன ஞாபகத்தில் இருக்குது பாருங்கள், அந்த அப்புறம் விதின்னு ஒரு படம் இருக்குது. அந்த விதி படம் வந்து அவ்வளோ ஃபேமஸ். அந்த லாயர் டைகர் தயாநிதினு ஒருத்தர் இருக்குது, ஒரு கேரக்டரு. சுஜாதாவும் ஜெய்சங்கரும் அந்த கோர்ட்டில் பேசிக்கிற விஷயம் பயங்கர ஃபேமஸ். அந்த படத்தோட ஆடியோவில் அவ்வளோ ஹிட். ஸோ அந்த மாதிரி டி ராஜேந்தர் படம் ஒரு தலை ராகம், இந்த மாதிரி அந்த படத்தோட ஒளிச்சித்திரமெல்லாம் போடுவாங்க ரேடியோவில் போடுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இதில் கேட்குறது, நம்ம திருவிழாவில் போடும்போதெல்லாம் கேட்குறது. அப்போது நம்மளுக்கு இந்த படத்தோட பேர், இந்த படத்தோட ஒரு பாட்டு வந்தாலே இல்லை, உடனே நான் என்னுடைய ஓல்டன் டேஸ்க்கு போயிடுவேன். நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஊரில் திருவிழா போடும்போதெல்லாம் போடுவாங்க. இப்போ எல்லார் ஈஸ்வரி பாட்டு போட்டால் இப்போ ஆடி மாதத்தில் அம்மனு கூழ் ஊற்றுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லார் ஈஸ்வரி பாட்டு ஓடும். செல்லாத்தா செல்ல மாரியத்தா பாட்டு வந்ததுன்னா அவ்வளோ இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே அந்த பாட்டு இன்றைக்கும் கேளுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஒரு மெமரி. அப்போ அந்த ஆடி மாதத்தில் திருவிழா வரும்போது இது நடக்கும் அப்படின்னு ஒரு கனெக்ட். ஸோ சாங் இஸ் நாட் ஒன்லி அ சாங். அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து ரேடியோவில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.